காவல்துறையிலே இருந்து கொண்டு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற ஒரு துறையிலே இருந்து கொண்டு நாட்டில சாதிக்கும் மதத்துக்கும் இடம் தராமல் பொதுவாக பணியாற்ற வேண்டும் என்று அரசியல ஒரு உயர் பதவியிலே இருந்து கொண்டு தான் இருக்கின்ற சமூகத்திற்கு பாதுகாப்பாகவும் எதிராக இருப்பவர்களை ஒடுக்க வேண்டும் என்று பாக்கிய துணியை போட்டுக்கொண்டு இது போன்ற ஒரு அராஜக பேர்வையிலே இருப்பது அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை துறை உடனடியாக ஆசி பாண்டியன் மீது நடவடிக்கை எடுத்து அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கிறோம். விரும்பி இருக்கிறார் என்ற காரணத்தினாலும் ஒரு கொலையே செய்திருக்கிறார் என்று சொன்னால் யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை, 2 பேரும் விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு தெரிந்த வரையில் அந்த பெண்ணுடைய உயிருக்கு கூட ஆபத்து நேரிடலாம் அல்லது அந்த பெண்ணை கூட அவர்கள் கொண்டு விடலாம் என்றுதான் நினைக்கின்றோம். கண்டிப்பாக சாதியினுடைய உச்சத்திலே இருக்கிறவர்கள் அதையும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் என்றுதான் நினைக்கின்றோம். ஒரு உயிர் போயிருக்கிறது, இன்னொரு உயிராவது அந்த பெண்ணுடைய உயிராவது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆகவே காவல்துறை கொலை செய்தவனை சிறையில் அடைத்திருக்கிறது. உடந்தையாக இருந்த தந்தையை கைது செய்திருக்கிறார்கள். குடும்பமாக சேர்ந்து திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். எப்படி வரவழைக்க வேண்டும், யாரை வைத்து வரவழைக்க வேண்டும், எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அரசு. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கின்ற அல்லது சமாதானம் செய்வதற்கு ஆட்களை அனுப்புகின்ற அல்லது யாராவது ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமனம் செய்கின்ற அரசு கவின் கொலைக்கு ஏன் இன்னும் கூட வாய் திறக்காமல் மௌடியாக இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது ஆணவ படுகொலை என்பது இது கடைசி கொலையாக இருக்க வேண்டும், கவின் கொலையாக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலே எந்த இளைஞனும் இதுபோல் எந்த சாதியாக இருந்தாலும் அது ஆணவ படுகொலை என்பது கண்டிப்பாக அது இனிமேல் நவீனோடு முடிந்துவிட வேண்டும். அதற்காக உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி ஒரு சட்டத்தை, ஒரு தீர்மானத்தை, அவசர தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் இங்கே தமிழ்நாடு அரசுக்கு இந்த ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். இது கண்டிப்பாக ஏற்கனவே சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கின்றேன். அதே போல விஜிலன்ஸ் கூட்டத்திலும் SC/ST கமிஷன் கூட்டத்திலும் பேசியிருக்கின்றேன். ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று. ஆகவே தாமதம் பண்ண காரணத்தினால் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக அரசே குற்றம் சாட்டுகின்ற அளவிற்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காவல்துறை மரணங்களும் இது போல ஆணவ படுகொலைகளும் சாதி ரீதியிலான நடக்கின்ற படுகொலைகளும் இது ஏராளமாக இருக்கின்றது. எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில தான் இவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்கிறது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த அவசர சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், எதிர்காலங்களிலே இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கண்டிப்பாக இந்த ஆணவ படுகொலைக்கு அவசர சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் இங்கே சாதி ரீதியிலான சாதி மோதல்களும் சாதி ரீதியான படுகொலைகளும் குறிப்பாக கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களும் அதிகமாக நடைபெறுகிறது. ஆகவே இதற்கெல்லாம் இந்த அரசு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அல்லது இரும்புகரம் கொண்டு அதை ஒடுக்க வேண்டும் என்று இங்கே நாங்கள் தெரிவிக்கிறோம். டாக்டர் டெஸ்ட் விஷயமா சொல்லுங்க. ஐடென்டிஃபை வந்து ஜெயராம் போலீஸ் காலத்துல வந்து எனக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போவும் ஆணவ கொலைகளும் எல்லா கட்சியும் ஒரு நிரந்தர தீர்வு. அதாவது ஒரு ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு நம்ம சட்டம் கொண்டு வந்தால்
எதிர்காலத்துல வந்து இந்த சட்டத்தினால வந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரியும். அந்த குடும்பமே ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால அதை தடுப்பதற்கு அவர்களே அதை தேவையில்லை என்கின்ற ஒரு உணர்வு அந்த இளைஞர்களுக்கு வரும் என்றுதான் நினைக்கிறேன். அபிமுகத்தை தமிழக சொன்னது எப்படி பார்த்தீங்க? என்ன சொன்னாங்க? இல்ல தமிழக அரசு என்ன சொன்னாங்க? காவல்துறை சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் சிபிஐக்கு கூட மாத்திரமே இந்த வழக்க இதுல வந்து கூலிப்படியே இருக்குதுன்னு நாங்க சொல்றோம். அப்ப சிபிசிஐடியும் நாங்க நம்பலன்னு சொல்றோம். சிபிஐக்கு மாத்துங்க. சிபிஐக்கு மாத்தினா உண்மை வெளியே வர இன்னும் எத்தனை பேர் இதுல மாற்றுவாங்க? ஏன் யாராவது இதுல வந்து அவங்களுக்கு ஆலோசனை இருக்கின்ற ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கூட யாராச்சும் இருக்கலாம், இல்ல வெளியில யாராச்சும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் அதுல மாட்டுவாங்க இல்லையா? எத்தனை பேர் 2 மாசம் 3 மாசமா போன் மூலியமா யாரா இருக்கு என்னென்ன பேசியிருக்காங்கன்ற செய்திலாம் வரும் இல்லையா? இன்ஸ்பெக்டரை விசாரிக்கணும். அதுக்கப்புறமா அந்த இவங்க குடும்பத்தில் இருக்க 2 பேரை விசாரிக்கணும். அவங்களுடைய தொலைபேசிகளை வந்து ஆய்வு பண்ணணும். இதெல்லாம் முறையா பண்ணியிருக்காங்களா, பண்றாங்களா, அவங்களுடைய செல்போன்ல வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்களா? தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்களா, பழமொழி அது மாதிரி ஓரவஞ்சனையாக தான் செயல்படுறது தான் எங்களுடைய. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.